ஹலோ வீவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட். நான் இன்றைக்கி முட்டை வறுவல் செஞ்சு காமிச்சிருக்கிறேன் பாய்விட் ஸ்டைலில். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து குஷ்கா ரெசிபியோட ரொம்பவே நல்ல காம்பினேஷனாக இருக்கும் சைட் டிஷ்ஷு. இந்த ரெசிபி நானே போட்டிருக்கிறேன். குஷ்கா ரெசிபி இந்த வீடியோக்கு கீழே தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துங்க. இந்த முட்டை வறுவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காத காமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். தேவையான அளவு முட்டைக்கு பொரிக்கிறதுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து சிம்மில் வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் முட்டைக்கு. நான் வந்து ஒரு 6 முட்டை எடுத்து பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்துகிட்டேன். அந்த மாதிரி இப்போ நம்ம இந்த முட்டைக்கு பொரிச்சு எடுத்துடலாம். முட்டைக்கு பார்த்து மெதுவாக போடுங்க. திருப்பி விடுக்கல, மெதுவாக திருப்பி விடுங்க. பாருங்கள், 2 பக்கமும் நல்லாவே பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப நல்லாவே நம்ம வந்து முட்டைக்கு பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து செய்யலாம். நானே முட்டை வறுத்த அதே எண்ணெயில் வெங்காயம் இப்போ வதக்க போகிறோம். தேவையான இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 வெங்காயம் எடுத்துருந்தேன், பெரிய வெங்காயம். இதுக்கு நீட் வாக்கில் கட் பண்ணிக்கிட்டேன். இந்த வெங்காயத்துக்கு நல்லா நம்ம வந்து வதக்கலாம். இது கூட வந்து பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகாய் எடுத்து நான் கட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் வதக்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லாவே வந்து வதங்கி வந்துடுச்சு. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன், அதிகமாக போட தேவையில்ல. சிம்மில் வச்சு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வந்து வதக்கலாம். நான் வந்து ஒரு தக்காளி எடுத்து ரொம்பவே பொடியாகவே கட் பண்ணிக்கிட்டேன். நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த தக்காளிக்கு நல்லாவே வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு தக்காளி. நம்ம இந்த ஸ்டேஜில் அடுப்புக்கு சிம்மில் வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அதிகமாக இருந்துச்சுன்னா கம்மி பண்ணிக்கங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர். நான் வந்து இந்த லிங்க் போட்டிருக்கேன் இந்த வீடியோ கீழே. இதுக்கு வந்து சொல்கிறாங்க பிரியாணி மசாலா, அதே தான் கரம் மசாலாவும். கொஞ்சமாக நம்ம வந்து மல்லி தூவிக்கலாம். நான் ஒரு 2 நிமிஷத்துக்கு பவுடர் மசாலாவுக்கு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். இதுக்கு 1 நிமிஷத்துக்கு நல்லாவே வந்து சிம்மில் வச்சு வதக்கிக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து இப்போ தண்ணி கொஞ்சம் இதில் போட்டுக்கலாம். ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது வந்து தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வந்து இதுக்கு வேக வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த முட்டைக்கு இதில் நம்ம வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி டேர்ன் பண்ணி போடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷத்துக்கு இந்த முட்டைக்கு இந்த மாதிரி வேக விடுங்க. மெதுவாக வந்து டேர்ன் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு முட்டை. பார்க்குறதுக்கே ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. கொஞ்சமாக நம்ம வந்து மல்லித்தழை சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ நம்ம வந்து டிஷ் அவுட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா ஃபஸ்ட் டைம் வியூவர் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்கள் மொபைலுக்கு நான் போடுற வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். என்ஜாய் ஃபுட்.